everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டே ஒரு டெம்பிள் விசிட்காக வந்திருக்கோம். இது எந்த ஏரியாப்பா? டேட்டன். எங்க வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், இது 45 minutes வரும்ல. ஆமா, 45 minutes எங்க வீட்ல இருந்து. ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கோம். அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வர் பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெம்பிள் விசிட் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு தான் வந்து கூப்பிட்டுட்டு வந்தோம். அதனால ரொம்பவே ஸ்பெஷல் இது. நானுமே கல்யாணம் ஆகி இந்த கோயிலுக்கு தான் வந்தேன்ல ஃபர்ஸ்ட் டைம். இங்கே யூஎஸ்க்கு வந்துட்டு அப்புறம் இங்கே தான் வந்தேன். ஸோ இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். அந்த டெம்பிளுக்கு தான் வந்து விசிட் பண்ண போகிறோம். இது வந்து போன வாரமே பிளான் பண்ணுது, பட் போன வாரம் போக முடியல. ஸோ இந்த வாரம் வந்து போலான்னு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் கோயில் கிட்டக்க வந்துட்டோம். ஸோ இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கும் காட்டுறேன். அப்படியே கோபுரம் தெரியுது பாருங்க, இந்த ரோடு எண்டிங்ல. எங்களுக்கு வீடு பக்கத்துல நம்ம ஊர் கோயில் மாதிரி இந்த மாதிரி கோபுரம் எல்லாம் வச்சு இருக்கிறது இந்த டெம்பிள் தான். இதுதான் ஹிந்து டெம்பிள் ஆஃப் டேட்டன். கூட்டம் இருக்க போறீங்க. சண்டே கூட்டம் இருக்குன்னு தெரியும். ஆஃப்டர்நூன் நினைச்சேன். ஸோ முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கும். இதுதான் ஆக்சுவல் கோயில் இருக்க இடம். பின்னாடி ஒரு ப்ளே ஏரியா கட்டியிருக்காங்க அழகாக குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே உள்ள போலாமா? கோலம்லாம் போட்டிருக்காங்க பெயிண்டில். ப்ளீஸ் யூஸ் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ் ஃபார் டெம்பிள். இதான் இப்போ ஏதோ புதுப்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. புதுப்பிச்சிட்டாங்க போல. நம்ம இருக்கும்போது இது ஏதோ. ஆமாம், அப்போ கட்டிகிட்டு இருந்தாங்க. ஏதோ வெளில பெஞ்சஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னும் அந்த சைட்லாமும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சாமி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஷூ கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு கொடுக்குற இடம், அங்கே கோட் வைக்கிறதுக்கு ஹேங்கர் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இது ஷூ ரேக்கு. இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ், தண்ணி குடிக்கிறது எல்லாமே அப்படியே கீழே வந்து செட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுதான் டெம்பிள் என்ட்ரன்ஸ். அப்படி வந்தாலே அப்படியே கோயில் வாசம் வீசுது. கும்பலாக இருக்கு. இதுதான் அந்த கோவில். விநாயகர், முருகர், ஐயப்பன் 3 பேரையும் உட்கார வச்சுட்டாங்க. திரிபுர சுந்தரி. रुद्राभिषेक.
லார்ட் சிவா. ராதா கிருஷ்ணா. நீ கையை விடுறா. கல்யாணம் நடக்குது போல இருக்கு. அதுக்கு மண்டபம் செட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க கோவிலில். கல்யாணம். சரி. शांति अंतरिक्षगुण शांति पृथ्वी शांति सर्वम. இந்த பக்கம் ஒரு ஹால் இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் தான் வந்து பண்ணுவாங்க. ட்ராயிங்ஸ். ஃபுல்லாக ரியல் செடி பாரு. மரம் செடின்னு சொல்லக்கூடாது, எல்லாம் மரமாக இருக்கு. இனி வச்சிருவாங்க வெளில. ஸோ இது ஒரு ஹால். ஆமாம், கோபுரம் எப்படி இருந்தால் தான் ஃபுல்லாக தெரியுது. ஏரியாவில் பசங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க. அண்ட் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து நாங்கள் இங்கே மீட் பண்ணோம். ஸோ இங்கே யூஎஸ் இமிக்ரேஷன் பற்றி, இந்த யூஎஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்த்தி பிரேம் கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த ஏரியான்னு தெரியும், இந்த டெம்பிள் வருவாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. எதாச்சியாக பார்த்தோம் அவங்க விளையாண்டுருந்தாங்க, அவங்க பசங்களும் விளையாண்டுருந்தாங்க. அவங்கள மீட் பண்ண முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க கூட சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கோயில் போய் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸில் இல்லைப்பா, ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது. அதுக்கு இப்போ வந்திருக்கோம். ஃப்ரெஷ் இந்தியா மாட்டா அது இருக்கு. So fresh India market நிக்கிற இடத்துல ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. குழந்தைங்களாம் ஒன்றா உட்காந்துருக்க மாதிரியா அழகா இருக்கு. இது இல்லை லைட் எரியுமோ கையில இருந்து. முன்னாடியும் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இங்கே லேண்டன் பிடிச்சிட்ருக்கு. ஓ, அங்கே பால் விளாடுற மாதிரி கிட்டக்க. பார்ப்போம் போய் எப்படி இருக்குன்னு. ஸ்டோர் உள்ளே வந்தாச்சு. கட்டில்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். $150 கட்டில்லாம் இருக்குது. ஓ குட். அண்ட் அந்த பக்கம் ஈட்ரீஸ்லாம் இருக்குது, பானிபூரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாங்க வந்ததை பார்ப்போமா. எண்ணெய் விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இந்த சஃபோலா அதெல்லாம் வந்து 26, 22 அந்த ரேஞ்சில் இருக்குல்ல. பீனட் ஆயில் எவ்வளோ இதாக இருக்குது? 17.99. ஜிஞ்சலி ஆயில் 16.99. யா, ஃபுல்லாக நம்ம மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் பருப்பு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதே ரேஞ்ச் தான் இருக்குது, 6, 7 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த பேக்கெட் மசாலாலாம் எப்போதுமே $2.49 or $3 அப்படி இருக்கும். சரியா,
ஊறுகாய் இல்லை வாங்கிட்டோம், வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஊறுகாய் செக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே பிரியா ஊறுகாயாக இருக்குது. இஞ்சி ஊறுகாய், இங்கே பாருங்க ஆம்லா நெல்லிக்காய் ஊறுகாய்லாம் இருக்குது. செசாமி ஆயில் செக்ஷன். ஸோ இது ஃபுல்லாக வந்து சோயா சங்க்ஸ், நம்ம பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, காஃபி பவுடர் அந்த இடம், அண்ட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்காங்க, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது ஊதுபத்தி. என்ன இது? கொத்தமல்லி 2 for 1, மின்ட் 2 for 1, கருவேப்பிலை, வெந்தயக்கீரை, ஆமாம் சாப்பிட்றது. ஸ்டாச்சு உட்காந்துருக்கு, அழகா இருக்கு. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு? புது சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல, இப்போதான் கற்றுக்குறாங்க எல்லாத்தையும். நல்லா இருந்துச்சு. அண்ட் பானிபூரியும் நல்லா இருந்துச்சு. நான் பானிபூரி சாப்பிட்டேன் ஒரு பிளேட்டு. இன்னொன்று வந்து கேக்கு, நம்ம ஒரு ஸ்வீட்லாம் வச்சுருந்தாங்க, பட் அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சும்மா ஒரு பிளேட் பானிபூரி மட்டும் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. 3.996 பீஸு. சுகர் கேன் ஜூஸ் வச்சுருக்காங்க, காஃபி இருக்கு. ஸ்வீட்டுக்குலாம் ஒரு கடை இருக்குது, தனியாக அதுக்குன்னே ஒரு கடை இருக்குது. நான் ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். எங்களுக்கு இந்த ஏரியாவில் இருந்ததில் என்ன பிடிக்குன்னா, நம்ம ஊர் ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க, கடையில் வச்சுருப்பாங்க. அது ஸ்டாக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பி கிரீம்க்கு வந்திருக்கோம், எங்களோட ஃபேவரட் டோனட். ஆனால் இன்னைக்கு ஈஸ்டர் அப்படின்றதுனால கடை வந்து க்ளோஸ்டு, டிரைவ் த்ரூ மட்டும்தான் இருக்கு. ஸோ அதில் வாங்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஸோ மச். வாவ். கொடுக்க மாட்டேன் நீ, நான் பார்த்துட்டு தரேன்டா. ஓ, இது மினி டோனட்ஸ், டிம்பிட்ஸ் மாதிரி. 3 சேர்ந்து இருக்காப்ல. அப்படிதான் எல்லாத்துலயும் போடுவாங்க. ஓகே, இது வந்து ஸோ இது ரெண்டும் நார்மல் கிளேஸ்டு, சாக்லேட் கிளேஸ்டு, அண்ட் என்னோட ஃபேவரட் ராஸ்பெரி ஃபில்லிங். இது ரெண்டும். தட்ஸ் இட். எங்கள் ஃபேவரட் டோனட்ஸ் வாங்கியாச்சு. பார்க், எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்க ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆமாம்ப்பா, எல்லாரும் இன்னைக்கு லீவ் இல்லை, பசங்களுக்கெல்லாம் வேற தொடர்ந்து பயங்கர கும்பலாக இருக்குது பார்க்கு. ஃபுல்லாக பேஸ்பால் கோர்ட் வச்சுருக்காங்க, அண்ட் சம் பார்க். இது வந்து ரெஸ்ட் ரூம் அண்ட் பார்க். இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கு வேற, சில் அவுட் ட்ரக்கம். பார்க்குக்கு போகல, பார்க் வந்து பயங்கர கும்பலா இருக்கு, கார் பார்க் பண்ண கூட இடம் இல்லை. அதனால இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா வீடு இங்க இருந்து எங்களுக்கு ஒரு 4 minutes தான் வீடு, நடந்து கூட வந்துடலாம் இதுக்கு, அவ்வளோ கிட்டக்க. ஆமா, ஸோ வந்தாச்சு. இங்க பாருங்க, ஹலால் ஃபுட்ஸ். ஸோ வீடு பக்கத்துலேயே எங்களுக்கு ஹலால் ஃபுட்ஸும் இருக்கு, மீட் மார்க்கெட். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இங்க ஹலால். ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? அது எப்படி இருக்கும்னு ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji. Mama.